உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வணக்கம் ஐயா, வரலாங்களா? வாப்பா, வா வா வா, உள்ள வா. வணக்கம் ஐயா. உட்காருப்பா. உட்காருங்கய்யா. நீங்க உட்காரு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்குங்க ஐயா. என் பேத்தி புருஷன் தானே நீ? என்ன தாத்தான்னு கூப்பிடு, பிரச்சனை இல்லை. சரிங்க தாத்தா. இல்ல, நீங்க போன் பண்ணி வான்னு சொன்னோன்னே நானும் ஏதோ ஒரு வேகத்துல வந்துட்டேன். என்ன விஷயம்னு சீக்கிரம் சொன்னீங்கன்னா டக்குன்னு கேட்டு போயிடுவேன். ஏன்னா எங்க அத்தைக்கு தெரியாம வந்திருக்கேன். இப்ப கூட எங்க அத்தை எங்கேயோ இருந்து பாத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு பயமாவே இருக்கு. என் பையன் தான் சாமுண்டீஸ்வருக்கு பயப்படுறான்னா நீமா? தாத்தா, அந்த வீட்டுல எங்க அத்தைக்கு பயப்படாதது சேரு, டேபிள், கட்டிலு, காப்பி, டம்ளர், இந்த மாதிரி உயிரற்ற பொருட்கள் தான். என்ன மாதிரி உயிர் இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் பயத்துலதான் இருப்போம் தாத்தா. நல்லா தமாஷா பேசுறப்பா. தமாசெல்லாம் இருக்கட்டும் தாத்தா. என்ன விஷயம்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா டக்குன்னு கேட்டு போயிடுவேன். என் பேரை கார்த்திகை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்னு எங்களுக்கு தெரியும்பா. எனக்கு தெரியும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கார்த்தி தான் போன் பண்ணி சொன்னா. ஓ, கார்த்திய சொல்லிட்டாரா? என் பேரன் கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். அவன் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி அவன் பொண்டாட்டி இறந்து போயிட்டா. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ம், தெரியும் பாட்டி. கார்த்தி சொல்லிருக்காப்ல. அந்த பொண்ணையே நினைச்சுக்கிட்டு இன்னொரு கல்யாணத்தை பத்தி அவன் நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறான்ப்பா. ம், அதுவும் தெரியும் பாட்டி. அவனை மறுபடியும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா அவன் காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறான். முடியாதுன்னு பிடிவாதமா இருக்கிறான். அவன் இப்படி தனிமரமா இருக்கிற வயசாப்பா இது? கல்யாணம், குடும்பம், குழந்தைங்கன்னு இருந்தா தானே பாக்குறதுக்கு எங்களுக்கு நல்லா இருக்கும். அதே வீட்டுல தானே நீ இருக்க. நீ அவனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதாப்பா? அட எங்க தாத்தா, நான் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தாலும் கார்த்திக் கேக்குற மாதிரியே தெரியல. நான் அந்த டாபிக் எடுத்தாலே டக்குன்னு ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் மாறுது. பேசாதப்பான்னு சொல்லி என்ன டோட்டலா ஆஃப் பண்ணிடுறாப்ல. எங்களோட ஆசையெல்லாம் என்னன்னு தெரியுமாப்பா? என் பேரை அந்த வீட்டுக்கு மருமகன் ஆகணும். தாய் மாமன் வீட்லயே 3 பொண்ணுங்க இருக்கிறப்போ வெளியில எதுக்குப்பா நாங்க பொண்ணு தேடணும்? அந்த வீட்டுக்கு அவன் மருமகனானா 2 குடும்பமும் ஈஸியா ஒண்ணு சேர்ந்துடும்ல. கும்பாபிஷேகத்தையும் நல்லபடியா நடத்திடலாம்ல. தாத்தா, நீங்க சொன்னதெல்லாம் என் மனசுலயும் இருக்கு. கார்த்தி தான் ரேவதிக்கு ஏத்த ஜோடி. அந்த காலர் பட்டன் மகேஷ் கிடையாது. கார்த்தி அந்த வீட்டுக்கு மருமகனானாதான் அத்தைய சரி பண்ணி எங்களுக்கும் இந்த மரியாதை கௌரவம் எல்லாம் கிடைக்கிற மாதிரி செய்வாரு. என் பேரனுக்கும் என் பேத்திக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு என் அப்பா முருகன் சொல்லியிருக்காப்பா. உங்க அப்பா பேரு முருகனுங்களா? இன்னுமா இருக்காரு? இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. கடவுள் முருகன்பா. அவர் என்கிட்ட சொன்னாரு, உன் பேரனுக்கும் உன் பேத்தி ரேவதிக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு. அவங்க 2 பேரையும் மணமேடையில பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கியா. இந்த பாருப்பா, நீ மட்டும் எப்படியாவது என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா உனக்கு 1000 ஏக்கர் நிலம் பரிசா கொடுக்கறேன். பாத்து தாத்தா, இப்ப ஏதோ நீங்க சொன்னீங்க, அது என் காதுல தப்பா விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. உனக்கு 1000 ஏக்கர் நிலம் பரிசா கொடுக்கறேன்னு சொன்னேன். 1000 ஏக்கரு, 1000 ஏக்கரு, 1000 ஏக்கரு. எந்திரிப்பா, மேல உட்காரு. 1000 ஏக்கரு. தாத்தா, டக்குன்னு 1000 ஏக்கர் நட்டீங்களா? அதான் கொஞ்சம் நெஞ்சு அடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. 1000 ஏக்கர்னா ஒரு ஏக்கருக்கு 20 கிரவுண்டு. 1000 × 20 20,000 கிரவுண்டா? தாத்தா, அதை சுத்தி வர்றதுக்குள்ளேயே ஆயில் முடிஞ்சு போயிடுமே. தாத்தா, 10 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறவனே ஊர்ல மிட்டா மிராசன்னு சொல்லிக்கிறானுங்க. நீங்க 1000 ஏக்கர்னு சொல்றீங்களே தாத்தா?
ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே 1000 ஏக்கரு தாத்தா அது 1000 பொண்ணாச்சே 1000 பொண்ணாச்சேன்னு இந்த திருவிளையாடல் படத்துல தருமி புலம்புன மாதிரி 1000 ஏக்கர் ஆச்சே 1000 ஏக்கர் ஆச்சேன்னு இந்த மயில புலம்பு விட்டீங்களே தாத்தா. ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. அதோட ஒண்ணு இந்த ஊருக்கே நாட்டாமையாக்குறேன். ஐயோ தாத்தா எனக்கு ஹார்ட் அட்டாக் வராம விட மாட்டீங்க போல இருக்கே தாத்தா. முடியல தாத்தா முடியல தாத்தா. அட நிஜமா தாப்பா சொல்றேன், உன்னை நாட்டாமையாக்குறேன். தாத்தா இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும் நாட்டாமன்னா நீங்க தான். என்ன நாட்டாமன்னா ஒத்துப்பாங்களா? ஒத்துக்குவாங்கப்பா, நான் சொன்னா ஒத்துக்குவாங்க. அப்படியா தாத்தா சொல்றீங்க? என்ன நாட்டாமன்னு ஒத்துப்பாங்களா? நான் நாட்டாம நான் நாட்டாம கண்ணுல கண்ணீரோட கை கட்டி நின்னா என் மனசு இறங்கிரமாக்கும். என்னோட ராத்திரில பிராது. ஐயா இவங்க என்னோட மாமியார் ஐயா, என்ன வீட்டோட மாப்பிள்ளைய வச்சு குடும்பப்படுத்துறாங்க ஐயா. ஐயா வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுல என்னங்க ஐயா கஷ்டம்? இவனை வேலை வெட்டிக்கா போக சொல்றோம், வீட்டுல இருக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்க சொல்றோம். அத போய் என்னமோ பெருசா பேசிட்டு இருக்கான். அட நிறுத்துமா, வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுனா அவ்வளவு சாதாரணமா போச்சா? மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவீங்க, மறுவாத தர மாட்டீங்க. மாமான்னு கூப்பிடுவீங்க, மானபங்கப்படுத்துவீங்க. பணம் கொடுப்பீங்க, ஆனா பாசம் காட்ட மாட்டீங்க. 3 வேளை சோறு போடுவீங்க, ஆனா சுகம் தர மாட்டீங்க. இவ்வளவு ஏன்? என்னைக்கோ ஒரு நாள் ஆசையா அவன் கால் எடுத்து மேல போட்டா கவட்டையிலேயே உதப்பீங்க. இந்த வழி உங்க யாருக்கும் தெரியாது. அதனால உங்க பொண்ண மாப்பிள்ளையோட அனுப்பி வைங்க. இதுதான் அந்த நாட்டாமையோட தீர்ப்பு. நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லு. இது உறவு முறையில உன் தங்கச்சி. இருந்துடா. என்ன பார்த்தா எச்சம் முழுங்குற பையனி என்னை வைத்து பேசுறியா? எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, நீதிடா, நேர்மடா, நியாயம்டா. நீதிடா, நேர்மடா, நியாயம்டா. கனவா? என்னப்பா நாட்டாமன்னு சொன்ன உடனே அதே கெட்டப்ல இமேஜின் பண்ணி பாக்குறியா? ஆமா தாத்தா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.